ஹல்லேலூயா, பிரைஸ் லார்ட். வேதம் சொல்லுகிறது, உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஒருவேளை வாழ்க்கையில் இதுவரை அதிசயமே பார்க்காத உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். காரணம், வாழ்க்கையில் எல்லாம் தடை, எல்லா சிறையிருப்புகளையும் கர்த்தர் மாற்றி உங்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா நுகங்களையும் கர்த்தர் முறித்து உங்களை அதிசயத்தை காண பண்ண முடியாதபடிக்கு செய்து கொண்டிருக்கிற எல்லா சத்துருவின் கிரியைகளையும் நான் அழித்து போடுவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, உங்களை கர்த்தர் அதிசயங்களை மிக விரைவில் காண பண்ணுவார். நீங்கள் ஒரு அற்புதத்தை எதிர்பார்த்து நோக்கி காத்திருங்கள். கண்டிப்பாக இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் செய்யவே முடியாது என்று சொல்கிற காரியங்களில் உங்கள் வாழ்க்கையில் என் தேவன் அற்புதத்தை செய்வேன் என்று வாக்கு பண்ணுகிறார். காரணம், வேதம் சொல்கிறது, உங்கள் கண்கள் அதை காணவும் இல்லை, காதுகளில் அது கேட்கவும் இல்லை, உங்கள் இருதயத்தில் அது தோன்றவும் முடியாத ஒரு காரியத்தை அதிசயமாய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில செய்து முடிப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ஆமீன் சொல்லாமா? நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக என்ற வாக்கு தத்தத்தின்படி உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளையும் கர்த்தர் மாற்றி ஆசீர்வாதமான சூழ்நிலையை உருவாக்குவார். தடைகள் முற்றிலுமாய் நீங்கி நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும்படியாய் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வேன் என்று வாக்கு பண்ணுகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில இருக்கிற தடைகளை கர்த்தர் மாற்றுங்கப்பா. என் வாழ்க்கையில் இந்த தடை மாறினால் நன்றாய் இருக்குமே என்று நினைத்து கொண்டிருக்கிற சகோதரனை, சகோதரியை, நீங்கள் கோடா கோடியாய் பெருக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். தடைகள் முற்றிலுமாய் உங்களை விட்டு நீங்கி நீங்கள் ஆசீர்வாதமாய் அநேகருக்கு நீங்கள் நன்மை செய்கிறவர்களாய் இருக்கக்கூடிய சூழ்நிலையை கர்த்தர் உருவாக்குவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். வேதம் சொல்லுகிறது, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும், ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. நான் கர்த்தரை உண்மையாய் தேடுகிறேன், என் வாழ்க்கையில் இருக்க குறைவுகள் எப்பொழுதும் மாறும் என்று கலாய்ப்போடு கேட்கிற மகனே, மகளே, சகோதரனே, சகோதரி, உன் குறைகளை மாற்ற என் தேவன் தீவிரமாய் இருக்கிறார் என்பதை நீ மறந்து போகாதே. வேதம் சொல்லுகிறது, சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். கர்த்தராகிய நான் இதை ஏற்ற காலத்தில் தீவிரமாய் செய்வேன் என்ற வாக்கு தத்தத்தின்படி தீவிரமாய் செய்யக்கூடிய சூழ்நிலையை கர்த்தர் உருவாக்குவார். உங்களுடைய உண்மை உத்தமத்தை பார்த்து கர்த்தர் நீங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு, குறைவுபடாதபடிக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவுகளையும் கர்த்தர் மாற்றுவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.